கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு இந்த தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இருக்கிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சில புதிய காரியங்களை, சில புதிய ஆசீர்வாதங்களை உங்களுக்காக சிருஷ்டிக்க போகிறார். It is going to be a day of creative miracles. என கேட்கும் தேவ ஜனமே, ஆண்டவர் ஒரு வாக்கு அருளுகிறார். அந்த வார்த்தையை விசுவாசிக்க கூடாதவனாய், அதை நம்புவதற்கு திராணியும் ஏதுவும் இல்லாதவனாய் ஒரு கேள்வி எழுப்புகிறான். ஆண்டவரே, இது நடக்குமா, இது முடியுமா என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், என் கை குறுகி இருக்கிறதோ, நான் சிருஷ்டிக்க கூடாதபடிக்கு என் கரத்தை நான் முடக்கி வைத்திருக்கிறேனோ, நான் புதியவைகளை செய்யக்கூடாத தேவனோ என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். வனாந்தரத்திலே வழிநடத்தின அந்த கரத்தின் கிரியைகளை அவன் இன்னும் அதிகமாய் கண்டுகொள்ளும்படிக்கு, இன்னும் அந்த கரத்தின் வல்லமையை பற்றிய ஒரு பெரிய மேன்மையும் வெளிப்பாடும் அவனுக்கு கிடைக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்படுகிற அந்த சம்பவம் முதற்கொண்டு வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கரத்தை நாம் அழகாய் கண்டுகொள்ள முடியும். அந்த விடுதலையிலே அவருடைய கரம் இருந்தது. ஓங்கிய புயமும் பலத்த கரமும் அவர்களை விடுவித்தது என்று வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, செங்கடலிலே செயல்பட்ட கரம் அந்த கரம். பாதையே இல்லை என்று சொன்னபோது பாதை காட்டும்படிக்கு அந்த திரண்ட சமுத்திரத்திலே வழி உண்டாக்கின கரம் அந்த கரம். மாத்திரமல்ல, வனாந்தரத்திலே அழகாய் அவர்களை நடத்தி கொண்டு வந்த கரமும் அந்த கரம்தான். அந்த கரம் அவனுடைய வாழ்க்கையிலே, மோசேயுடைய வாழ்க்கையிலே, மோசேயுடைய கண்கள் காணத்தக்கதாக ஒரு பெரிய அதிசயத்தை அந்த கரம் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நான் நம்புகிறேன், அவருடைய கரத்தின் கிரியைகள் மூலமாய் சில புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சிருஷ்டிக்கப்பட போகிறது. என கேட்கிற தேவனுடைய ஜனமே, அந்த வாக்குத்தத்த வசனத்தை கவனிக்கும் பொழுது 20வது வசனத்திலே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு திரட்சியை வாக்கு பண்ணுகிறார். அவர் இப்படியாக சொல்கிறார், 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். ஏனென்றால் ஒருவேளை இது கிடைக்குமா, ஒரு நேரத்திற்காக இந்த இறைச்சி கிடைக்குமா என்று காத்திருந்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒரு திரட்சியை பார்த்து, ஒரு சம்பூரணத்தை பார்த்து, அல்லது தேவைக்கும் மிஞ்சின ஒன்றை குறித்து தேவன் மோசேயிடத்திலே பேசுகிறார். மோசேக்கு நம்ப முடியவில்லை. 21ஆம் வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது மோசே சொல்லுகிறான், என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் போதுமா? என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு காரியத்தை கிரியை செய்கிறார் என்றால் அதை மனுஷ கணக்குகளின்படி நாம் அதை வகுத்துவிட முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச ஞானத்தை கொண்டு அந்த தேவனுடைய மகத்துவமான மகிமை நிறைந்த கிரியைகளை நாம் தியானிக்கவோ ஆராயவோ முடியவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, எங்கிருந்து கொடுப்போம்? எங்களோடு இருக்கிற இந்த காலாட்கள் திருப்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற ஆடு மாடுகளெல்லாம் அடித்தாலும் போதவே போதாது, அடித்தாலும் போதாது, கடல் மச்சங்களை பிடித்தாலும் போதாது என்று சொல்லுகிற நீ பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அடிக்கவும் வேண்டாம், பிடிக்கவும் வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். என் கரம் குறுகி இருக்கவில்லை, என் கரம் இன்றைக்கும் அற்புதத்தை செய்கிறது, என் கரம் சிருஷ்டிப்பின் அதிகாரம் படைத்தது என்று சொல்லி கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்தார். அவர் சமுத்திரத்தில் இருந்து தம்முடைய சுவாச காற்றை அனுப்பி காடைகளை புதிதாய் சிருஷ்டித்து
புதிதாய் சிருஷ்டித்து அதை கொண்டு வந்து தம்முடைய ஜனத்திற்கு அருளினார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, காட்டிலிருந்து கொடுத்த ஒருவேளை காடைகளை கொடுத்திருந்தால் அது பழைய காடைகளாய் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு புதியவைகளை சிருஷ்டித்து தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி, எப்படி சமுத்திர ஜலத்திலிருந்து, அதாவது ஜலத்திலிருந்து பறவைகளை சிருஷ்டித்தாரோ அதே போல ஜலத்திலிருந்தே, இந்த சமுத்திரத்திலிருந்தே இந்த காடைகளை சிருஷ்டித்து அதை அப்படியே அனுப்புகிறார். 31ஆம் வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, அந்த காடைகள் எல்லாம் கடந்து வந்து அது தரையிலே 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது என்று தமிழ் வேதாகம் எழுதியிருக்கிறது. ஆனால் மூல மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறது என்றால், 2 முழ உயரத்திற்கு அவைகளை பறக்கும்படி தேவன் செய்தார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் செத்து போனதை உனக்கு தருகிறவர் அல்ல, ஏதோ விழுந்து கிடக்கிறதை தேவன் தருகிறவர் அல்ல. அவர் சிருஷ்டித்த புதியதை சிருஷ்டித்து அது நீ எட்டும் உயரத்திலே அதை பறக்கும்படி செய்து, உனக்கு உன் கூடாரத்தின் அருகிலேயே, உன் பாளையத்தின் அருகிலே அதை பறக்கும்படி செய்து, 2 முழ உயரத்தில் ஒரு சிறுபிள்ளை போனாலும் எளிதாக எடுக்கக்கூடிய அளவுக்கு அதை பறக்கும்படி செய்து அதை தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்தார், திருப்தி செய்தார். அவர்களுக்கு தெவிட்டி போகும் அளவுக்கும் அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை கவனிக்கிறேன். அசட்டை பண்ணினவர்களின் அபேட்சையை கேட்கப்படுமானால் தேவனில் அன்பு கூறுகிற உங்களுடைய அபேட்சை எவ்வளவு அதிகமாய் கேட்கப்படும். இதெல்லாம் அசட்டை பண்ணின ஜனங்கள், அவர் தந்தவைகளை அற்பமாய் எண்ணினவர்கள், அவர்களுடைய ஜெபமே கேட்கப்படும் என்றால் உங்களுடைய ஜெபம் எவ்வளவு அதிகமாய் கேட்கப்படும். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்று உங்களுக்காக ஏதோ ஒன்றை அவர் சிருஷ்டிக்க போகிறார். இதுவரைக்கும் இல்லாத ஏதோ ஒன்றை புதிதாய் கொண்டு வந்து உங்களுக்கு அதை அருளி உங்களை திருப்தி செய்ய போகிறார். அபேட்சை கேட்கப்படுகிறது, அற்புதம் நடக்கிறது, புதிதானவைகளை கண்டு சந்தோஷம் அடைய போகிறீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அவன் கண்டு கழி கொண்டான். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.